வணக்கம். ஜோவைசர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தங்கர் பச்சான் தெரிந்த முகம், ஆனால் இன்னைக்கு அவர் அடி எடுத்து வைத்திருக்கிற அந்த துறை ஒரு தெரியாத ஒரு துறை. அது அரசியல்வாதியாக நான் மாற வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு. எப்படியாவது ஒரு வகையில் ஒரு எம்பி ஆகணும், நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்து. ஆமா, பாஜகவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும். இங்க ஜெய்ஹிந்துக்கும் மற்றபடி வணக்கத்துக்கும் வேலை கிடையாது. பாமக சார்பாக போட்டியிடுறார் கடலூர் தொகுதியில, கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில. ஆமா, இயக்குனர் அற்புதமான ஒரு இயக்குனர், இயற்கையான ஒரு வடிவமா இருக்கும் அவருடைய காட்சிகள் எல்லாமே, தயாரிப்பாளர். மற்றபடி சில படங்களை நடிச்சு இருக்கிறார். அழகி, சொல்ல மறந்த கதை, மற்றபடி கருமேகங்கள் கலைகின்றன அப்படிங்கிற படமெல்லாம் எடுத்திருக்கார். அதுல ஒவ்வொரு சீனு கூட வந்திருக்கிறார். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நடிகர். இன்னும் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார். 9 ரூபாய் நோட்டு அப்படின்னு நாவல் எழுதுனா அதையே படமாக மாத்தினார். அதுல கூட பாமக கொடியை காட்டுவார். பொதுவாகவே வட தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சாரத்தை அதிகமாக தன் படத்தில் கொண்டு செலுத்திய ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் தங்கர் பச்சானை தான் சொல்லுவோம். இப்ப கொங்கு நாடு சம்பந்தப்பட்ட வகையில பாருங்க, சத்யராஜ் ஏனுங்கோ எங்க போறீங்க, இல்லைங்கண்ணோ உரம்பரை வந்துருச்சுங்களா, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை. வட தமிழ்நாடு அப்படிங்கிறது வேற மாதிரி. அது ஏகதேசம் மெட்ராஸை ஒட்டின மாதிரி, லைட்டா மெட்ராஸை ஒட்டின மாதிரியே இருக்காது, மற்றபடி விழுப்புரம் தாண்டின மாதிரியே இருக்காது, ரெண்டு கலந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த கோவனா வார்த்தை அதிகமா வராது வட தமிழ்நாட்டுல. அது மெட்ராஸ்ல அது சும்மா கடகடன்னு வரும். ஆமா, அதே கொங்கு சம்பந்தப்பட்ட அந்த பட்ட தென் மாவட்டம் அது என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வட தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை தன்னுடைய படங்கள்ல அதிகப்படியாக காட்டிய ஒரு டைரக்டர், இயக்குனர் தங்கர் பச்சான். அவர் இன்னைக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாமக சார்பாக போட்டியிடுறார். பாஜக ஒரு கூட்டணி 10 தொகுதி. ஆமா, அவங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க பாஜக. அதுல 9 தொகுதிக்கு உண்டான வேட்பாளர் அமைச்சு, அதுல ஒருத்தர் தங்கர் பச்சான். இன்னும் ஒரு தொகுதிக்கு உண்டான வேட்பாளரை பாமக அறிவிக்கிறது. அது நாளைக்கு அறிவிச்சிருவாங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கட்டி வைங்க. இவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இல்லையா? இது சம்பந்தப்பட்ட வகையில் ஆராய்கின்ற பொழுது கடலூர் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு 7 தடவை காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க. மற்றபடி திமுக ஒரு 5 தடவை வந்திருக்கிறாங்க, 5 எம்பியா வந்திருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை 2 தடவை வந்திருக்காங்க. மற்றபடி 2019 போட்டியிடக்கூடிய சமயத்துல பாஜக சம்பந்தப்பட்ட ஓட்டு என்ன அப்படின்னா 3,80,000 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு நிலைப்பாடு. மற்றபடி இந்த நேரத்துல நிக்கக்கூடிய சபையில பாஜகவோட கூட்டு அப்படிங்கும் போது அங்க பாஜக அங்க ஒண்ணுமே கிடையாது. பொதுவாகவே வட தமிழ்நாட்டுல பாஜகவோட நிலைப்பாடு எங்கேயுமே கிடையாது. ஆமா, அதாவது பாஜக எங்க அதிகமா இருக்கிறதோ அங்க பாமக இல்லை, இருக்காது. பாமக எங்க அதிகமா இருக்கிறதோ அங்க பாஜக இருக்காது. அப்படிங்கும்போது கூட்டணி நிலைப்பாடு எப்படி அப்படிங்கிறது தெரியல. கட்டாயமா ஆமா, இந்த கூட்டணி கட்டாயமாக தோல்வியை தழுவக்கூடிய ஒரு கூட்டணி. ஒரு சீட்டு கூட வராதுங்கிற ஒரு கணிப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல மக்கள் கையில அதுக்கு தகுந்த மாதிரி தங்கர் பச்சானை நிறுத்தியிருக்காங்க கடலூர் தொகுதியில. ஆமா, பாமக சார்பா அவருடைய நிலைப்பாடு என்ன? அவருக்கு தெரிந்த முகம். மற்றபடி சினிமா என்பது தெரிந்த ஒரு துறை, அரசியல் தெரியாத ஒரு துறை. அவருக்கு பிடித்தமான ஒரு சூழல் சம்பந்தப்பட்ட வகையில பாமக பல வகையில அவர் கட்சியில கொண்டு வந்திருக்காரு. அவர் ஒரு ராமதாஸ் என்று சமூக போராளி. ஆமா, நாங்களும் சின்ன பிள்ளையா அந்த காலத்துலாம் மிக பிரபல்யமாக பேசப்பட்டோம் பாமக நிறுவனம். அவன் இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த சமூக போராட்டம் எங்கே போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த அடுத்த நிமிஷமே பாமக தொண்டர்களே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார். ஆமா, நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க. அதுல காடுவெட்டி குருவுடைய மகள் ரொம்ப போட்டு வாங்கிட்டாங்க. ஆமா, அதுக்காக கட்சி எதுக்கு அளமான உங்களுக்கு பணம் தேவை,
மற்றபடி கூட்டணி தேவையில்லை. கட்சி எதுக்கு அடமானம் வைக்கிறீங்க? எங்க பின்னால வன்னியர்கள்லாம் பின்னால வாங்கலையா சொல்றீங்க அப்படின்னு பச்சை பச்சையா பேசிட்டாங்க காடு வெட்டி மகள். ஆமா, உண்மையிலே இது ரொம்ப இன்னைக்கு மிக பிரபலியமா வைரலா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு தங்கர் பச்சானம் கடலூர் நிக்க வச்சிருக்கு பாமக. எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? பொதுவா இது சினிமா சம்பந்தப்பட்ட முகம், அவ்வளவுதான். அரசியலுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். மற்றபடி இலக்கியம் சம்பந்தப்பட்ட முகம், மற்றபடி சமூக ஆர்வலராக பல விதமா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவார். மக்கள் எந்த அளவுக்கு விரும்புவார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது கட்சியை ஆரம்பிச்சவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆயிட முடியாது. தேர்தலில் நின்றவங்களாம் முதலமைச்சர் ஆயிட முடியாது. சரத்குமாரோட கட்சியை ஆரம்பிச்சாரு, எங்க வந்தார்? ஒண்ணுமே கிடையாது. திமுக சம்பந்தப்பட்ட வகையில மற்ற அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு போனார். தன்னுடைய சாமாக்கா சம்பந்தப்பட்ட வகையில அந்த கட்சி இல்லை அதான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். தான் ஆரம்பித்த கட்சியின் வெளிப்பாடாவது வந்த ஒரு தொகுதியா வந்தாரா? இன்னைக்கு வரைக்கும் வரவே கிடையாது. அதே மாதிரி மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு 3 வாரத்துக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறார், இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அந்த கட்சியில உள்ளவங்களே கண்ணதாசன் அப்படின்னு பொதுச் செயலாளர் கூட்டணி சேர்த்து மற்றபடி அவர் மன்சூர் அலிகானையே தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டார். ஆமா, நிர்வாக குழு எனக்கு தான் அரசு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அப்படின்னம்னா மன்சூர் அலிகான் பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, அவர் 70,000க்கு மேல எங்க ஆபீஸ்ல பல பொருள்களை திருடிட்டு போயிட்டாரு. ஆமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். மற்றபடி அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு அது நிலைப்பாடா போயிடுச்சு. மற்றபடி அவரை விட்டுருங்க அப்படின்னு அவரே சொல்லிடு. இந்த மாதிரி அரசியல்னா அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு நம்பி இருந்தாங்க. புரட்சி பாரத் அதிமுக கூட்டணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்தாங்க. ஆமா, ஒரு சீட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஒதுக்கவே இல்லை. தேமுதிகவே பாமக மட்டும்தான் எடப்பாடி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக ஒரு நம்பிக்கை துரோகத்திற்கு நிறைந்த ஒரு ஃபீல்டு அப்படின்னா அது அரசியல் சொல்ல முடியும். அதுக்கு சினிமா எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு 4 படத்துல நினைச்சா கூட ஏதோ லட்சத்தை சம்பாதிச்சுட்டு நல்லபடியா கொண்டாட்டி விழி காப்பாத்திட்டு போயிட்டு. ஆனா அரசியல் அப்படி இல்லை. டவுசர் கிழிந்து பைத்தியக்காரனாக அழையக்கூடிய ஒரு துறை தான் அரசியல். இதுல ஏகப்பட்ட பேர். எந்த வகையில் ரஜினிகாந்த் தப்பி விட்டார் என்பது பகிரங்கமான உண்மையிலே அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் பார்த்தா ரஜினிகாந்த் வேணாம் நம்ம இவனுக்கு நம்ப முடியாது, எந்த வகையில கழுத்தறுத்து விடுவார்கள். மக்களை சொல்லல அவரு. மக்கள் என் பக்கம் அப்படின்னா மக்கள் அவர் பக்கம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட அரசியல் அந்த கட்சி தலைவர் இருக்காங்க இல்லையா, கூட்டணியும்பாங்க, அப்புறம் இல்லையும்பானுங்க, அப்புறம் ஏதாவது நம்மளை போட்டு வாங்கிடுவானுங்க, நம்மளை வச்சு அவனுக்கு வாழ்ந்துருவானுங்க, அவனுங்களை வச்சு நம்ம வாழ முடியாது. கரெக்டா பிளான் பண்ணி அப்ப நான் அரசியலுக்கே வரல படம் ஒதுங்கிட்டேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உண்மையிலே சரியான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடின் வெளிப்பாடு தான் அரசியல். ஆனா இவர் அப்படி இல்லை, வந்திருக்கிறார். ஆமா, முதல் முறையான ஒரு தொகுதியில நிக்கிறாரு. பார்ப்போம். சினிமா மாதிரி நினைச்சிட முடியாது. தங்கர் பச்சானுக்கு ஒரு வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. மற்றபடி அவர் போட்டியிட மறுப்பதாக, கடலூர் தொகுதி எனக்கு வேணாம், மற்றபடி வேற தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டியிட மறுப்பதாக ஒரு தகவலை இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு வதந்தி. அதை நம்பாத விஷயப்பட்டு தங்கர் பச்சான் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஆமா, உண்மையிலே அவர் தன்னுடைய அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறார். யாருன்னு தெரியல, திடீர்னு என் மேல் காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடா பண்ணி விட்டுருக்கிறாங்க. அவரை நம்ப வேண்டாம். கடலூர் தொகுதியில கட்டாயமாக நிற்பேன், பாமக சார்பாக வெற்றியும் அடைவேன்னு கூட சொல்லியிருக்கிறார். ஆமா, அதே நேரத்தில் வதந்தியை பரப்பியர்கள் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சமூக வலையத்துல போய் சொல்லிட்டு யார் பரப்பினாங்க அப்படிங்கிறது அது சைபர் கிரைம்லாம் சொல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க போகிறாரா, இல்லை பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்டவரை கடவுள் பிரச்சாரம் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது வரும் காலங்கள் தெரியும். எப்படியோ ஒண்ணு, வெற்றி என்பது குதிரைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம ஏன்னா அவர் பாமகவை நேசித்தவராக இருக்கலாம். ஆனா பாமக தொண்டர்கள் பாமகவை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக போயிடுச்சு. மனம் மாறி விட்டார் ராமதாஸ், பணத்துக்கு அடிமையாகி விட்டார், மற்றபடி தாம் மகனுக்கு அடிமையாகி விட்டார், தாம் பையன் அன்புமணி ராமதாஸோட பேச்சை கேட்டு கட்சியையும் தொண்டர்களை அடமானம் வைத்து விட்டார் அப்படின்னு பல விதமா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட
ஒரு விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு பாமக போயிட்டு, ஆனா வந்து பாமக காரங்களே வந்து ஆமா பாமக வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தேகமா இருந்துட்டு பார்ப்போம். அதன் அடிப்படையில கடலூர் பாராளுமன்ற தொகுதியில தங்கர் பச்சா எந்த அளவுக்கு வெற்றி வர போறார் அப்படிங்கிறது இல்லையா. ஓட்டு கேட்க போனோம், பாஜகவோட சேர்ந்து கொஞ்சம் அவங்க பாரத மாதாக்கு ஜெயம்பாங்க. இவர் என்ன சொல்ல போறாரு தெரியல. ஏன்னா தமிழ் பாமகங்கிறது வந்து தமிழ் நிலைப்பாடான ஒரு கட்சி. அவங்க என்ன சொல்ல போறாரு, வணக்கம் சொல்ல போறாரா தங்கர் பச்சா, இல்ல அவரும் சேர்ந்து மாதாக்கு ஜெயங்க போறாரா, இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல போறாரு, வரும் காலங்கள்லாம் தெரியும். பார்ப்போம் அடுத்த வீடியோ. நன்றி.